எந்த உணவு சாப்பிட்டா உங்களுக்கு பயம் வருதோ, ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறதோ, அந்த உணவு சாப்பிடாதீங்க. நம்ம வந்து உணவை நல்ல உணவா, கெட்ட உணவா, நமக்கே ஒரு உணவை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். இந்த உணவு சாப்பிட்டா நமக்கு உடம்பு குண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணர்வு உங்களுக்கு வருதா, அந்த உணவை சாப்பிடாதீங்க. அடுத்த முறை இனிமேல் இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துங்க. இப்போ மெதுவடை சாப்பிட்றீங்க. மெதுவடை வந்து அது சாப்பிடும்போதே உங்களுக்கு என்ன தோணும், இது நம்ம நிறைய எண்ணெய் சேர்ந்துருக்கு. எண்ணெய் சேர்ந்துருக்கனால கண்டிப்பாக இதை சாப்பிட்டா உடம்புக்கு உண்டாகும். ஒரு பயம் வரும். நீங்கள் உங்கள் உடம்பு மேலே அக்கறையோடு இருந்தால் மட்டும்தான் உங்கள் உடம்புக்கு தீங்கு செய்கிற உணவுகளை உங்களால் கண்டுபிடிக்க முடியும். நிறைய பேர் அதை பற்றி கவலையே இல்லாமல் சாப்பிடுவாங்க. அப்படின்னா அவங்க உடம்பு மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். உங்கள் உடம்பு மேலே அக்கறை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உணவை சாப்பிடும்போது உங்களுக்கு பயம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உணவில் வந்து தப்பு இருக்கும், மிஸ்டேக் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். நீங்கள் அதை சாப்பிட்டு பார்ப்பீங்க, ஒரு ஆசையோடு சாப்பிட்டு பார்ப்பீங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு பயம் வரும். இந்த உணவை சாப்பிட்டா குறிப்பாக நீங்கள் ஒரு மெதுவடை அல்லது ஒரு பஜ்ஜி சாப்பிட்றீங்க, சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்புக்கு உண்டாகும். நாம் ஒரு குற்றத்தை செய்கிறோம், நமது உடலுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு, அது ஒரு பயமாக நம்மளுக்கு அந்த நேரத்தில் உணர்த்தும். அது போன்ற பயத்தை நம்ம வந்து என்ன பண்ணணும், தொடர்ந்து அனுபவிக்கக்கூடாது. என்றைக்கும் வந்து நம்மை பயமுறுத்துகிற செயலில் நாமளே ஈடுபடக்கூடாது. அதுதான் நம்ம வந்து ஒரு சமோசா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றோன்னா நாம் பயமுறுத்துகிறோன்னு அர்த்தம். நாமளே நம்மளை வந்து அச்சுறுத்துகிறோம் என்று பொருள். அதனால் நாமளே நமக்கு எதிராக செயல்படுகிறோம், நாமளே நம்மை சாகடிப்பதற்கான வேலையில் ஈடுபடுறோம். அதுதான் அந்த பயத்துக்கு காரணம். அப்போ நம்ம வந்து இன்றைக்கி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, பழைய சாதம் இதெல்லாம் சாப்பிட்றோம்ல, ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்றோம்ல, இது பரோட்டா, அதெல்லாம் சாப்பிட்றது வந்து நாம் அச்சுறுத்துவதற்காக செய்கிற வேலைகள். நாம் பயங்காட்டுறோம். அதை சாப்பிட்டா நமக்கு கண்டிப்பாக வந்து உடல் பருமனாகும், நோய் வரும். அதற்கு நிறைய உதாரணங்கள், வீட்டுக்கு வீடு நோய், யாருமே நோயாளிகளாகவே இல்லை அப்படின்னா அந்த உணவு முறையில் தானே அந்த தப்பு இருக்குது. அப்போது இந்த வேலைங்கிறது எப்படின்னா, மக்கள் தன்னைத்தானே பயமுறுத்திக்கிறாங்க. ஏன்னா குண்டானா எல்லாருக்கும் பயம் வரதான் செய்யும். குண்டாயிடும் அப்படின்னா பயம் வரதான் செய்யும். அது நீங்கள் குண்டாக போகிறீங்க, உங்களுக்கு நோய் வரப்போகுது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். ஆனால் அது தெரிஞ்சே சாப்பிட்றோம் அப்படின்னா என்ன பண்ணணும், இவங்க வந்து அவங்களே வந்து பயமுறுத்திக்கிறாங்க, அச்சுறுத்தி கொள்கிறார்கள், தாங்களே அச்சுறுத்தி கொள்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே மரண பயத்தை ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உணவுகளை சாப்பிட்றது நோக்கம் அப்படித்தான் இருக்கிறது. இது ஒரு தற்கொலை மனோபாவம், தன்னைத்தானே கொல்வது என்கிற மனநிலையின் அடிப்படையாக இருக்கிறது. அதனால் வந்து எந்த உணவு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒரு பயம் வருதா, ஒரு குற்ற உணர்ச்சி வருதா, அந்த உணவை சாப்பிடாதீங்க. அடுத்த முறை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உணவையாக நீங்கள் குறைச்சிட்டு வரணும். அதாவது மோசமான உணவுகள் நிறைய இருக்குது, அது ஒவ்வொன்றுமாக நீங்கள் குறைத்து கொண்டு படிப்படியாக தான் குறைக்கணும். மொத்தமாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த உணவெல்லாம் நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் முடிவெடுக்காதீங்க. ஒன்று ஒன்றா குறைங்க. ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் அந்த உணவை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்குமானா ஒரே நாளில் அதை வந்து எதெல்லாம் சாப்பிடக்கூடாது அந்த உணவுகளை ஒரே நாளில் நம்ம தவிர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வாழ்நாள் முழுவதும் இனிமேல் சாப்பிட போகிறதில்ல ஒரு குறிப்பிட்ட உணவுகளை. அதாவது என்னென்னா இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பஜ்ஜி, பரோட்டா, பிரியாணி, பழைய சாதம், சமோசா, இந்த மாதிரி பேக்கரி உணவுகள், ஸ்வீட்டு, இதை நம்ம வாழ்நாள் முழுதுமே, பிஸ்கட்டு, காஃபி, டீ, இதெல்லாம் நம்ம வாழ்நாள் முழுதுமே சாப்பிடக்கூடாது. அப்படின்னா அதற்காக நம்ம வந்து படிப்படியாக முயற்சி பண்ணாலே போதும். ஒரு நாளைக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒன்றா தவிர்த்துட்டு வரணும், ஒரு உணவாக தவிர்த்துட்டு வரணும். அப்படி தவிர்த்துட்டு வரும்போது அப்புறம் அதாவது எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவு பட்டியல், ஒரு உணவு பட்டியலை வச்சு இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. அதில் ஒரு 50 உணவு இருக்குன்னு வச்சுங்க. அந்த 50 உணவை நாம் வந்து இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டு ஒரு உணவாக நீங்கள் தவிர்த்துட்டு வாங்க. ஒரு உணவாக தவிர்த்துட்டு அதை சாப்பிடாமல் இருக்க பழகிக்கிட்டு நல்லா பழகணும். அதுக்கப்புறம் புதுசாக அந்த பட்டியலில் சேர்த்துக்கிட்டே வரணும். சாப்பிடக்கூடாத உணவுகளை வந்து சாப்பிடாமல் இருப்பதற்கு நீங்கள் வந்து ஆரம்பிக்கிற அந்த முயற்சி வந்து ஒன்றா சேர்த்துக்கிட்டே வரணும். ஒவ்வொரு உணவாக நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும். இப்போது ஒரு வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ அந்த உணவுகள் அனைத்துமே இப்போ நீங்கள் சாப்பிடுவதில்லை என்கிற அந்த பட்டியலில் வந்து விட்டது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதனால் மெதுவாக வந்து மெதுவாக முயற்சி பண்ணாலே போதும். ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நம்ம சாப்பிட போகிறதில்ல அந்த உணவுகளை. அப்போ நீங்கள் அதை மெதுவாகவே ஒவ்வொன்றாவே கொண்டு வந்து வாழ்நாள் முழுவதும் இனிமேல் நான் இதை சாப்பிட போகிறதில்ல, இப்பொழுது நான் சாப்பிடுவதில்லை, இனிமேலும் நான் சாப்பிட போவதில்லை, அதில் வந்து உறுதியாக இருக்கணும். உறுதியாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் கடைபிடிக்க முடியும். நல்லா நினச்சிக்கோங்க, எது உங்களுக்கு தீங்கு விளைவிக்குமோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடாமல் இருக்கணும்னா
நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் முடியும். நீங்கள் வந்து தானாக நடக்காது. நல்லா நினச்சிக்கோங்க, தானாகவே நடக்காது. இப்போ வந்து டீ குடிக்கக்கூடாது அல்லது வந்து ஒரு ஜாங்கிரி சாப்பிடக்கூடாது, குலோப் ஜாமுன் சாப்பிடக்கூடாதுன்னா அது நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணால் தான் அது முடியும். தானாக நடக்காது. அது அந்தளவுக்கு வலிமையானது. அதனால் பிடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் முடியும். அது சுவையாக தான் இருக்கும். மனசுக்குள்ளே அப்போ ஏன் ஆசை வருது? அதுதான் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியுது, அது உடம்புக்கு கேடுன்னு தெரியுது. அப்போ ஏன் மனசுக்குள்ளே ஆசையை ஏற்படுத்துது? அந்த குலோப் ஜாமுன், அந்த ஜாங்கிரி, அந்த லட்டு ஏன் மனசுக்குள்ளே ஆசையை ஏற்படுத்துது? அந்த அந்த பரோட்டாவை பார்த்தா ஏன் அதை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்குது? அப்போ சாப்பிடக்கூடாதுன்னு தெரியணும், தெரியுதில்ல. அப்போ சாப்பிட்டா உடம்புக்கு கேடுன்னு தெரியுதில்ல. அப்படின்னா எனக்கு ஏன் அந்த ஆசை வருதுன்னு போய் சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. அது மோசமான உணவுகள் உங்களுக்குள்ள ஆசையை ஏற்படுத்தத்தான் செய்யும். அதை நீங்கள் பிடிவாதமாகத்தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்க வேண்டுமே தவிர அந்த உணர்ச்சியின் போக்கிலேயே நீங்கள் போய்விடக்கூடாது. அதை சாப்பிட வேண்டும் என்கிற அந்த பலவீனமான உணர்ச்சி உங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போயிடக்கூடாது. அதற்கு நீங்கள் சம்மதிக்கக்கூடாது. பிடிவாதமாக நான் வரமாட்டேன், எனக்கு அது பிடிக்கல, அதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த உணவுகளை சாப்பிடாமல் இருக்க முடியுமே தவிர, ஆனால் அந்த உணவுகள் உங்களுக்குள் ஆசையை ஏற்படுத்தத்தான் செய்யும். எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எதெல்லாம் மலிவான உணவுகளோ, எதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்துகிறதோ, மக்களை அடிமைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் எந்த உணவுகளை சாப்பிட்டால் மனித உடலில் நோய்கள் வருமோ, நோய்கள் வந்ததற்கு எந்தெந்த உணவுகளெல்லாம் காரணமோ அந்த உணவுகள் மக்களை வந்து பலவீனப்படுத்த தான் செய்யும். அந்த மக்களுக்கு அந்த ஆசையை ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலை என்னென்னா, உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவுக்கு தெரிஞ்சு அதை நீங்கள் பிடிவாதமாக கடைபிடிக்கணும். இதை நான் சாப்பிட மாட்டேன், இது எனக்கு ஆசையாக தான் இருக்குது. பரோட்டா என்பது எனக்கு ஆசையாக தான் இருக்குது. ஜாங்கிரி என்பது எனக்கு ஆசையாகத்தான் இருக்கிறது. அல்வா என்பது அதை சாப்பிட வேண்டும் போல எனக்கு தோன்றுகிறது. அந்த லட்டை பார்க்கும் பொழுது, அந்த திருப்பதி லட்டை பார்க்கும் பொழுது எனக்கு சாப்பிட வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. ஆனாலும் நான் சாப்பிட மாட்டேன். மாமிசத்தை பார்க்கும் பொழுது எனக்கு சாப்பிட வேண்டும் என்று தான் தோன்றுகிறது. அந்த கிரில் சிக்கனை பார்க்கும்போது எனக்கு மனது என்னவோ போல் ஆகிறது. ஆனால் நான் அதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் பிடிவாதமாக இருக்கணும். அப்படி இருந்துட்டிங்கனால கிரில் சிக்கனு அல்ல எந்த மாமிச உணவு பார்த்தாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. பிடிவாதமாக இருந்தீங்கன்னா மனசுக்கே தெரிஞ்சிடும், நீ என்ன தான் ஆசைப்பட்டாலும் இவன் சாப்பிட மாட்டான், இவன் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் நீ ஆசைப்பட்டாலும் இவன் உனக்கு அதை வாங்கி தரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனசே என்ன பண்ணும், அந்த எதெல்லாம் உங்களை வந்து அடிமைப்படுத்துகிறதோ, எதெல்லாம் உங்களுக்குள் சாப்பிட வேண்டும் என்கிற பேராசையை தூண்டுகிறதோ அப்படிப்பட்ட உணவுகளை எப்போவும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க. அது மீது உங்களுக்கு ஆசையே வராது. அதனால் பிடிவாதம் தான் ரொம்ப முக்கியம். பிடிவாதமாக இருக்கணும். கொள்கையை கடைப்பிடிப்பதில் பிடிவாதமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம்.